வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கையின் தீவிரவாதியாக கருதப்படும் ராஜபக்சேயின் கடற்படையினரிடமிருந்து தமிழக மீனவர்களை காக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கையும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியையும் தமிழகத்தை சேர்ந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பிக்கள் சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, கொலைகாரனுக்கு முழு உதவி செய்து கொண்டிருக்கும் கொலை கும்பலிடம் தமிழனை காப்பாற்று என்று கூறுவது வியப்பாக இருக்கிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அமெரிக்காவில் நடக்க இருக்கும் G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளை அமெரிக்க செல்ல இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தும் முகாம்களை அடைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் ராஜபக்சே அரசுக்கு ஈழ தமிழர்கள் மீதான அவலங்கள் நீடித்தால் முதலீடு செய்ய மாட்டோம் என்று இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், சேனல் 4 என்ற இணையதளம் வெளியிட்டுள்ள ஈழ தமிழ் மக்களை சுட்டுக் கொள்ளும் ராஜபக்சேயின் அத்துமீறலை பார்த்து இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் எதிர்ப்பை தெரிவிக்காதது வியப்பாக இருக்கிறது என்றும், அவர்கள் விடுதலை புலிகளாக இருந்தாலும் சட்டப்படி விசாரித்து நியாயமாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் வன்மையாக கண்டித்திருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், முல்லை பெரியாறு பிரச்சனையில் மத்திய அரசு துரோகம் இழைப்பதை கண்டித்தும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதை தடுக்க எவ்வித நடவடிக்கை எடுக்காதை கண்டித்தும் வரும் 30ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்பு மதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அவர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொலைகள் அதிகம் நடப்பது தமிழக மக்கள் நன்கு அறிந்ததே. கொலைகார நிலையமாகவே நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் மாறிவிட்டது என்று நம்ம முன்பு கூறியிருந்தோம். தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில் கானாத்தூரில் சாலை அருகே ஒரு வாலிபர் மர்ம ஆசாமிகளால் கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசி எறியப்பட்டது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஜனாதிபதி பிரதீபா பட்டேலின் மகன் மகாராஷ்டிர மாநில தேர்தலில் அமராவதி தொகுதியில் அவர் போட்டியிடுவதாக இன்று செய்தி வெளிவந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதியின் மகன் ஒருவன் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் போ சிதம்பரம் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இந்திய எல்லைப் பகுதியில் உள்ள தீவிரவாதிகளின் மிரட்டலை எதிர்கொள்ள இந்தியா பாதுகாப்பு படை தயாராக உள்ளதாக அவர் செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, இந்திய எல்லைப் பகுதியில் உள்ள தீவிரவாதத்தை காப்பதற்கு ப சிதம்பரம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவின் மற்றொரு எல்லையான தமிழக கடலோர பகுதிகளில் தீவிரவாதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இலங்கை ராணுவத்தினை அடக்க முயற்சிக்காமல் இருப்பது வருத்தமளிக்கிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கை அரசு தன்னுடைய
கடற்படையினரை மறைமுகமாக இந்தியா மீது போர் செய்யும் நோக்கில் மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை துப்பாக்கியால் சுட்டு விரட்டி அடித்ததால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவ சிப்பாயாக 5 ஆண்டுகள் வேலை செய்து வந்த சுதாகர் என்பவர் அவருடைய நடவடிக்கை சரியாதால் இந்திய ராணுவத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர். பாகிஸ்தானுக்கு உளவு செய்ததாகவும் இந்திய ராணுவத்தின் பல தகவல்களை ஐஎஸ்ஐக்கு கொடுத்ததாக பாட்னாவில் சுதாகரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் பேசிய அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் பூமியின் சுற்றுச்சூழல் மற்றும் வெப்பமயமாவதை தடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றுபட்டு உடனடியாக அதன் செயல்பாடுகளில் இறங்க வேண்டும் என்றும் பூமியை இயற்கையாக வைத்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் உள்ள திபேத் நாட்டை தனியாக பிரித்து திபேத் நாடு சுதந்திர நாடாக செயல்பட வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள தலாய் லாமா போராடி கொண்டிருக்கும் நிலையில் சீன அரசு திபேத் நாட்டிற்கு வெளிநாட்டவர்கள் யாரும் இனி அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு திடீரென்று சட்டத்தை ஏற்றியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல் மாநிலத்தில் நடந்த ஒரு கண்காட்சியில் இந்தியா அழைக்கிறது என்று இந்திய வர்த்தக கண்காட்சியின் ஸ்டால் அங்கு நிறுவப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய போட்டோக்களை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்கள் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாகிஸ்தானில் உள்ள வசிகிஸ்தான் என்ற இடத்தில் 45 பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை கொன்றுள்ளதாக அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் தெற்கு சூடானில் நடைபெற்ற பயங்கர கலவரத்தில் 100 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் $2.376 பில்லியன் பாகிஸ்தானுக்கு நிதியாக வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 22 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் அநேக இடங்களில் மேகமூட்டங்களே காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.